ஃபஸ்ட்டு எடுத்தவனையே வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் டொமைன் எப்படி வாங்கணும், யார் பேரில் வாங்கணும், யாருக்கிட்ட அது இருக்கணும்? சூப்பர், நல்ல கொஸ்டின். இதில் என்னென்னா ஷான், ஒரு கம்பெனியோட ஹார்ட்டே இந்த வெப்சைட் நேம் தான், இதயம் தான். கண்டிப்பாக டொமைன் நேமுங்கிறது இதயம். டொமைன் நேமுங்கிறது உண்மையாகவே இதயம் தான். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டியில் ஒரு நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு மோர் தென் 800 crore பாப்புலேஷன் வேர்ல்டு வைடில் இருக்காங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. வெப்சைட் நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறது கேட்சியாக இருக்கணும். ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி ஒரு நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோட கண்ட்ரோல் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எது உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ வெப்சைட்டோட கண்ட்ரோல் உங்கள் பேரில். டொமைன் நேம் நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேற யாராவது வெண்டாரே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாலும் அதோட கண்ட்ரோல் உங்கள் இமெயில் ஐடியில் தான் இருக்கும். நம்ம இமெயில் ஐடி நம்ம பாஸ்வேர்டில் தான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி.